இவ தானே அந்த விஜி பாடியை கொண்டு வந்து போட்டா. மேடம் என்ன பேசுறீங்க? நாங்க அதை செய்யவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப. என்ன இவங்கள பொய்யா சாட்சி சொல்ல வச்சு ஏன் வீராவை குற்றவாளியாக்கலான்னு பாக்குறீங்களோ? அதெல்லாம் நடக்காது மேடம். நான் ஏன் பொய் சாட்சி அரேஞ்ச் பண்ண போறேன்? அவங்க தான் பாடியை ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க. எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதே அவங்க தான். கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அம்மா நீங்க சொல்லுங்க. நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். தப்பு செஞ்சவங்கள வெளியில நடமாட விடக்கூடாதுமா, அது சொசைட்டிக்கு ஆபத்து. இன்னைக்கு யாரோ ஒரு பொண்ணுக்கு நடந்தது, நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஒரு தடவை கொலை பண்ணி மாட்டிக்கலனா திரும்ப திரும்ப பண்ண தோணும். அப்புறம் சைக்கோ கொலையாளியா மாறிடுவாங்க. இல்ல மேடம், இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்தது இல்ல. என்ன இவன் ஏதாவது மிரட்டினானா? தைரியமா சொல்லுங்க. யாரும் எங்களை மிரட்டல. எனக்கு நல்ல நினைவு இருக்கு. நான் தூரமா நின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். உயரமான ஒரு ஆளு ஒரு பொண்ணோட சடலத்தை தூக்கிட்டு வந்து இந்த மாந்தோப்புல தான் போட்டாரு. அங்க இருந்துதான் அவ்வளோ தூரத்துக்கு சுத்திட்டு வந்தாரு. கேட்டிங்களா? இப்ப என்ன சொல்றீங்க? நாங்க தான் இல்ல இல்லன்னு அவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாத்தீங்களா? ஐயா, பாடியை தூக்கிட்டு வந்தவங்களோட முகம் உங்களுக்கு தெரியுமா? முகம் சரியா தட்டுப்படலாமா? நீங்க தூக்கிட்டு வந்து போட்டா மாட்டிப்பீங்கல்ல, அதான் வேற யாரையோ ஆளை வச்சு செஞ்சிருக்கீங்க மேடம். அப்படி எல்லாம் தான் நாங்க யோசிப்போம். டேய் என்னாச்சுடா? சொல்லுமாரா. எல்லாம் செக் பண்ணியாச்சா? செக் பண்ணியாச்சு. வேலை முடிஞ்சுதா? எல்லாம் கிளியரா இருக்குடா. இனி யாருக்கும் எந்த டவுட்டுமே வராது. அப்படியே டவுட் வந்தாலும் கண்டே பிடிக்க முடியாது. மரா, என்னடா நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. நீயும் அண்ணியும் கோர்ட்ல இருந்து கிளம்பி அந்த விஜயை கூப்பிட்டு போனீங்கல்ல? ஆமா. அது சம்பந்தமான சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் டெலீட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏய், என்ன சிசிடிவி? கோர்ட்டை விட்டு நீங்க கிளம்பினதும் ரோட் சைடில், கடையில், நீங்க போன வழியில அங்கங்க இருக்கிற கேமராலெல்லாம் நீங்க ரெஜிஸ்டர் ஆயிருப்பீங்கல்ல? அடுத்து அந்த சந்திரலேகா அங்கே தான் வருவாங்க. அதனால தான் இவன்ட்ட சொல்லி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் டேட் வைஸாக டெலிட் பண்ண சொல்லியிருக்கேன். இனிமே நீங்கள் அங்கே போனீங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இருக்காது. விஜயை நீங்கள் தான் கூப்பிட்டு போனீங்கிறத யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியாது. யோ மேடம், வேற ஹார்லிக்ஸ் போன்விட்டா ஏதாவது? என்ன பார்த்தா நக்கலா இருக்குதா? இல்ல மேடம். இந்த போன்ல இருக்கிற போட்டோவை பத்தியா? ஏதோ பழைய பில்டிங் மாதிரி தெரியுது மேடம். விலைக்கு வருதுங்களா? வாங்க போறீங்களா மேடம்? போட்டனா? பக்கத்துல இன்னொரு இடம் இருக்கு, வாங்கிக்கிறியா? மேடம், நல்லா வந்து சேர்ந்திருக்கீங்க. இந்த பில்டிங் எங்க இருக்குன்னு டிபார்ட்மெண்ட்ல சொல்லி உடனே கண்டுபிடிக்க சொல்லு. இந்த ஸ்பாட்டுக்கு நம்ம உடனே போய் ஆகணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணு. சரிங்க மேடம். என்ன? அங்க பாரு, உன் முகத்தை பாரு. ஏண்டா, என்ன நல்லா தானே இருக்கு? முகத்துல என்ன இருக்கு? நல்லா தானே ஒன்றும் இல்லை. இருக்கு. ஆ, மனசுல என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏண்டா என்னாச்சு? பிரச்சனை பிரச்சனைன்னு மனசு ஃபுல்லா அதவே நினைச்சிட்டு இருக்கீங்க. டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஏண்டி, இவ்வளோ நேரம் கண்ணாடி பார்த்து உன் முகத்துல என்ன குறைன்னு உனக்கு தெரியல? என்னடா குறை? எனக்கு தெரியல. பொட்டுங்க? பொட்டு? ஆமாண்டா, பொட்டு வைக்கல. கண்ணாடியில பார்த்தோன்னே பொட்டு இல்லைன்னு பளிச்சுன்னு தெரியுது. இல்லடா, ஏதோ மறந்துட்டேன். ஏதோ ஒரு ஞாபகத்துல மறந்துட்டேன். மறந்துட்ட? நேத்து பாக்குறேன் ஏன் செரு பொண்ணு உன் செரு பொண்ணு ரெண்டையும் காலில் போட்டு சுத்திட்டு இருக்க. இப்போ பொட்டு வைக்காம வெளியே போறீங்க. சரி விடு, வச்சிடுறேன். என்ன? நான் தான் கண்டுபிடிச்சேன். அப்ப நான் தான் வச்சு விடுவேன். இப்ப பார் எவ்வளவு அம்சமா இருக்கீங்க. சொல்றா. டேய், இங்க பெரிய பிரச்சனை ஆச்சுடா. என்னாச்சு? அந்த சந்திரலேகா லேசுப்பட்ட ஆள் இல்ல. பிளைண்ட் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க.
எங்க? கண்மணி, வீரா, பிருந்தா 3 பேரும் விஜயை கட்டி போட்டு அடிச்சாங்கல்ல, அந்த இடத்து தான். அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கடா. எப்போ? இப்பதான் உள்ள அவங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க, ஃபாரன்சிக் ஆளுங்க எல்லாம் சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. கண்மணி, வீரா, பிருந்தா இவங்க 3 பேரோட ஒருத்தர் ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சாலோ இல்லை இவங்க 3 பேர்த்தோட ஒருத்தர் பொருள் கிடைச்சாலும் சரி, அப்புறம் அவ்வளோதான், சந்திரலேகா சலங்கை கட்டி ஆடிடுவாங்க. சரி சரி, நீ அவங்க கிளியர் ஆனதும் எனக்கு கால் பண்ணு. என்னடா பண்ண போற? சொல்றத செய்டா. சரிடா. ம். டேய் என்னாச்சுடா? யார் கால் பண்ணா? என்ன ஏதோ பதட்டமா பேசிக்கிட்டு இருந்த? ஃப்ரெண்டு. என்ன? கிளம்பலாம் வா. ஏய், ம். எங்கடா? இப்ப வேற இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, வா. ஐயா சார், நீங்க எவ்வளவு நாள் இங்க குப்பை பொறுக்கிட்டு இருக்கீங்க? 2 நாளைக்கு ஒரு தடவை வருவேன். பேப்பர் இரும்பு ஏதாவது கிடைச்சா பொறுக்கிக்கிட்டு போயிடுவேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பில்டிங்ல இருந்து பொண்ணு போறத பாத்தீங்களா? பொண்ணா? ஆமாங்கய்யா. எங்க பக்கத்துல ஒரு குடவுன் இருக்குல்ல, அங்கதான் இருந்தாங்க. அவங்க எங்கேயாவது போறத பாத்தீங்களா? இல்லம்மா. மரா, இவர்கிட்ட பேசுறது வேஸ்டா. இவருக்கு தெரிஞ்ச மாதிரியே இல்ல. தெரிஞ்சா சொல்ல போறாரு. நீ வா, நம்ம போலாம். ஐயா ரொம்ப நன்றிங்க. ம். இந்தாங்க. நன்றி சார். மரா, டேய் சுதுக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு தானே பேப்பர் பொறுக்கிட்டு இருக்காரு, விடு. நீங்க நல்லா சாப்பிடுங்கய்யா. ம். பொண்ணு இங்கிருந்து போயிருச்சு. ஒரு ஆள் தோல்ல தூக்கிட்டு போனாரு. ஐயோ, என்ன சொல்றீங்க? இங்க இருந்த பொண்ணை ஒரு ஆளு தூக்கிட்டு போனாரா? ஆமாம்மா. அவங்க எந்த பக்கமா போனாங்க? ஐயா சொல்லுங்கய்யா, எந்த பக்கமா போனாங்க? இந்தாங்க. இப்ப சொல்லுங்க, எந்த பக்கமா போனாங்க? ஆள் எப்படி இருந்தான்? இந்த பக்கம் தான் போனான். ஆளு உயரமா இருந்தான், தாடி வச்சிருந்தான், மாநிறமா இருந்தான். இந்தாங்க. ம். ஐயா தயவு செஞ்சு சொல்லுங்க, நீங்க கொடுக்குற தகவல்ல தான் ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையே இருக்கு. வேற பணம் வேணாலும் நான் வீட்ல இருந்து எடுத்துட்டு வரேன், சொல்லுங்க. எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சதை தானே சொல்ல முடியும். தெரிஞ்சதை சொல்லிட்டேன், அவ்வளவுதான்.